ஹலோ மக்களே, மாயா சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரெகுராமுக்கு புவனேஸ்வரி தான் ஜானகிக்கு மேலே வீணா திருட்டு பழி போட்டிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் எல்லா பொய் சாட்சிகளுக்கும் அப்படியே விருந்து உபசரணை பண்ணிட்டு நாளைக்கு தீர்ப்பு நம்ம பக்கம் தான் சொல்லிட்டு விருந்தே நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ரெகுராம் செம மாசா வந்து புவனேஸ்வரி கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜானகிக்கு மேலே இப்படி ஒரு பொய் பழியை சுமத்திருப்ப, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அந்த புவனேஸ்வரிய சாட்டையாலே அடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த சீன் எல்லாம் செம மாசா இருந்துச்சு. ரகுராம கொஞ்ச நாளுக்கு அப்புறமா செம மாசா காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு அடுத்த நாள் தீர்ப்பம் வருது. சிவராமன் பதட்டத்துல இருக்காங்க. எப்படிதான் ஜானகி அண்ணிய பழி சுமத்த முடியும்னு புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் ஜானகி அம்மாவுக்கு சார்பாட்டி எந்த ஆதாரமும் இல்ல, என்ன பண்றதுன்னு சிவராமன் குழம்பி போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல மாயாவும் சீனுவும் எல்லா உண்மைகளும் கண்டுபிடிக்கிறாங்க. புவனேஸ்வரிய சரியா அந்த இடத்துலயே நம்ம ரகுராம் வெளுத்து வாங்குறாங்க. செமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன் எல்லாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மணியும் ரகுராம பார்க்க வராங்க. என்ன மச்சான் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்களே, கொஞ்சம் கூட இதை நாங்க எதிர்பார்க்கல. இந்த சமயத்துல வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுக்க முடியல. நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை கேட்ட ரகுராம, இல்லை நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டோம், நாளைக்கு தீர்ப்பு முடிஞ்சப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம், ஜானகி எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மணி ஒரு விஷயத்த ரகுராம் கிட்ட சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அந்த சாட்சிகள் உள்ளவங்களை எல்லாரையும் வச்சு அங்க விருந்தே நடத்திட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ரகுராம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாமே பொய் சாட்சியா? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தானா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஜானகி மேல வீண் பழைய சுமத்திருப்பா, இவ்வளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ரகுராம் செம மாசா கிளம்புறாங்க. ஜானகியும் பின்னாடி இருந்து, என்னங்க இது இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ரகுராம் அதை கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கு மேலேயும் அவளை சும்மாவே விட முடியாது, எவ்வளோ வேலைகள் பார்த்துட்டா, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கா, நம்மளும் அவன் திருந்திடுவா, சரி அப்படின்னு விட்டா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் செம மாசா கிளம்புறாங்க. இன்னொரு சைட் புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. நாளைக்கு தீர்ப்போம் ஜானகிக்கு எதிராகவே இருக்க போகுது. அவளுக்கு ஆதரவா எந்த சாட்சியுமே இல்லை, எல்லாமே பக்காவா இருக்கு நமக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துல பொய் சாட்சியான சேட்டு ராஜு எல்லாருக்குமே விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராம் அந்த இடத்துக்கே வராங்க. ரகுராம பார்த்த உடனே புவனேஸ்வரி, என்ன ரகுராம் இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாளைக்கு உன் தீர்ப்புல எப்படி இருந்தாலும் ஜானகி மேல தப்புன்னு தான் சொல்ல போறாங்க, அதெல்லாம் நீ எப்படிதான் தாங்கிக்க போறியோ? நான் என்னதான் பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணாலும் சாட்சி தானே எல்லாமே பார்ப்பாங்க, நல்லவா கெட்டவான்னு யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானகி அந்த கோவில் நகலை திருடிட்டா, அதுக்கப்புறமா ஊர் மக்களுக்கு முன்னாடி நீ எப்படி தான் நிற்க முடியுமோ, அப்படியே தலை குனிஞ்சு நிற்க போகிற ஊர் மக்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. ரகுராம் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னதான் பொய் சாட்சியா இருந்தாலும் நீ எதையுமே நிரூபிக்க முடியாத இடத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம பார்த்து புவனேஸ்வரி அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கவனிச்சுட்டு இருந்த ரகுராமோ, உங்களெல்லாம் இனிமே நான் சும்மா விட போறது இல்லைன்னு கையில இருந்த சாட்டையால அப்படியே ஒவ்வொருத்தரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ராஜு, சேட்டு அப்படின்னு எல்லாரும் நம்ம ரகுராம் கையிலேருந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. இடையில நம்ம பசுபதி அப்படியே தடுக்க போறாங்க. என்ன செய்யற நீ, இவங்களை எதுக்கு அடிக்க போறீங்கன்னு சொல்லவும் ரகுராமும், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், என்கிட்டே வந்து நீ கடைசியில் மாட்டிட்டே சொல்லிட்டு பசுபதியும் சரியா வெளுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் மணி ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக பண்ணுறீங்க மச்சான், இது சரியாக கொடுங்க, இவங்களுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி மணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே புவனேஸ்வரி, நிறுத்துங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சத்தம் போடவும் ரகுராம் அவங்க பக்கத்துலேயே வந்து விட்டா உன்னையும் அடிச்சிருவேன் பாருங்கிற மாதிரி சாட்டையால் அந்த புவனேஸ்வரியை வெளுத்து வாங்க போகிறாங்க. கரெக்டட்டு ஒன்னெல்லாம் அடித்தா எனக்கு தான் அசிங்கம், நான் எல்லாம் இதை வச்சு உன்னை போட்டு தள்ளிடுவேங்க மாதிரி நம்ம ரகுராம் செம மாசா அந்த புவனேஸ்வரியை பார்த்து பேசுகிறாங்க. புவனேஸ்வரி ரகுராம இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்தியோட சீனுக்கு அப்புறமா நம்ம ரகுராம் புவனேஸ்வரியை எதிர்த்து செமையான ஒரு சீன் இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட, என்னங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதுங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. மணியும் சரி மச்சான் விடுங்க, இதுக்கு மேலே பண்ணால் அவள் போயிட போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க.
புவனேஸ்வரியை விடாம நம்ம ரகுராம எதிர்த்து நிற்கவும் ரகுராமும் நம்ம புவனேஸ்வரியை சரியா வெளுத்து வாங்குறாங்க. இனிமே என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற. என்னையும் என்னோட குடும்பத்தையும் இனிமே இந்த மாதிரி பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி ரகுராம் சரியா டைலாக் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாயாவும் சீனுவும் எப்படியாவது ஜானகி அம்மாவை வெளியில் கொண்டு வந்துடணும், அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் அந்த ராஜு சேட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இதோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படிங்கன்னு நம்ம தனாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. மாயா சீனுக்கிட்ட எல்லாத்தையும் கேட்கவும் மாயாவும் சீனுவும் நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத தானா, எப்படி இருந்தாலும் தீர்ப்பு நம்ம ஜானகி பெரியம்மாவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது, அங்கே நம்ம கடவுளை வேண்டிப்போன்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் நம்ம தனா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவராமனுக்கும் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளும் வந்தாச்சு. அப்படியே கிளம்ப ரெடி ஆகுறாங்க. பார்வதி சிவராமனை பார்த்து எதுக்குமே நீங்கள் பயப்படாதுங்க, எதுக்கு எப்போவும் உங்கள் அண்ணனே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கான தீர்ப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவராமனும் எதுவுமே என்கிட்ட பேசாத, இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன வேணும், என்னையும் அண்ணனையும் பிரிக்கிற மாதிரி தானே எல்லா வேலைகளையும் பார்க்குற அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட பார்வதியும் எப்படியும் தீர்ப்பு ஜானகிக்கு எதிராகவே இருக்க போகுது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே இந்த வீட்டோட சாவி கொத்து நம்ம கையில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் நினைக்கிறாங்க. பத்மாவும் பார்வதி கிட்ட வந்து எல்லாமே உனக்கு நல்லதாவே தான் நடக்கும், இனியும் நீ யாரையும் சம்மந்தப்பட்டு இருக்காண்டா, உனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்திட்டு இருக்காங்க. சிவராமனும் எப்படி தான் இந்த தீர்ப்பை கொடுக்க போறதுன்னு தெரியல, அன்னைக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியும், ஆனா சாட்சி எல்லாமே அதுக்கு ஆதரவா இருக்க மாட்டேங்குது, என்ன பண்றது கடவுளே அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்ட போறாங்க. நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு நல்லபடியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அண்ணியோட மனசு எதுவுமே நோகாதபடி இருக்கணும், கடைசி நேரத்தில் வந்து என்னோட அன்னைக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு சிவராமன் கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மணியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எத்தனையோ கேஸில் குற்றவாளியை நிரபராதின்னு நிரூபிக்கலையா, அதை மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், நீ எதை நினச்சும் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. சிவராமனும் பயந்துட்டு தீர்ப்பு சொல்கிறதுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பஞ்சாயத்தில் புவனேஸ்வரி ரகுராம் எல்லாருமே நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிவராமன் அப்படியே போய் உட்காந்துறாங்க. ரகுராம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. புவனேஸ்வரியும் நீங்கள் நாளைக்கு தீர்ப்பு சொல்வேன்னு சொன்னீங்கல்ல, அதை சாட்சி எல்லாமே அந்த ஜானகிக்கு எதிராக தானே இருக்குது, ஒழுங்கான தீர்ப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சிவராமன் அப்படியே குழம்பி நிற்கிறாங்க. ரகுராமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எந்த தீர்ப்புனாலும் ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டிருந்த ஜானகி அம்மா கிட்ட சிவராமனும் கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அன்னைக்கு கோவிலுக்கு நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜானகி அம்மா எதுவும் சொன்ன மாதிரியே இல்லை, நீங்கள் எதுவும் சொல்லாத வரைக்கும் எப்படி நான் தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம சிவராமன் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. புவனேஸ்வரியும் யோசிக்கிறாங்க எல்லா தீர்ப்பும் நமக்கு ஆதரவாக இருக்க போகுதுன்னு. கரெக்டாக நம்ம சிவராமன் தீர்ப்பை கொடுக்கும்போது மாயா அதிகாரிகள்கிட்ட வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பையே மாற்றி எழுதிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாக கடைசி நேரத்தில் நம்ம ஜானகி இதுக்கு மேலே தப்பு இல்லை, எல்லாமே அந்த புவனேஸ்வரி தான்னு தெரிய வருது. புவனேஸ்வரியை நம்ம ரகுராம் அந்த இடத்துலையே சரியாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் செம மாசாக இருந்துச்சு.